என்னோட நேம் தேவி பாலா கிருஷ்ணா. நான் சென்னையில இருக்கேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்ட்லி இந்த மந்த்ல சீனியர் டைரக்டர். ஸோ ஐம் சோ மச் ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் பிகாஸ் நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான். ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு மேல நான் ஒர்க் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் பேபி, ஸோ ஃபேமிலி. ஸோ என்னால வந்து ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. சரி, ஓகே, ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேபி வளர்றதுக்குள்ள ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு வீட்ல இருந்து பண்ற ஒரு சிம்பிள் பிசினஸ் அப்படிதான் நினைச்சு தேடிட்டு இருந்த டைம்ல சம் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேமிலில. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா தேடுனேன்னு சொல்லலாம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேக் எல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ நமக்கு வந்து சோஷியல் மீடியால, ரைட்? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனியா போகணும்னு தான் சர்ச் பண்ணி கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலா 3 வயசு குழந்தை இருக்காங்க. இப்போ என்னோட பேபி 5 மந்த்ஸ் இருக்கும் போது நான் வந்து ஒரிக்லேம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. சோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டே ஒன்ல இருந்தே என்னோட யோசனை என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலா நான் ஒர்க்லாம் போயிருக்கேன், ப்ரொஃபஷனா இருக்கும்போது ஓகே. இங்க வந்து நிறைய பேரோட லீடர்ஸ் தான் நான் டே ஒன்லயே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். சோ லீலா மேமா இருக்கட்டும், ஸோ அதர் வந்து நமக்கு வந்துட்டு ரம்யா சேச்சி, அண்ட் தென் வந்துட்டு அனுபாரதி, ஸோ மஞ்சு, இந்த மாதிரி நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனா நான் பார்த்தேன். இவ்வளவு பேரால செய்யும் போது ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்லயே நிறைய சர்ச் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சது. சரி, ஓகே, நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்துட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சேன். சோ வந்து ஒரு ஜாப்ல நம்ம வந்துட்டு எப்படி ஒரு டைம் கொடுப்போம், ரைட்? சோ வந்து காலையில ஒரு ஆஃபீஸ் போறதுன்னா என்ன பண்ணுவோம்? காலையில 8:15 இல்ல 9:15 நம்ம போகணும், கரெக்டா போகணும் இல்லையா, ஆன் டைம்ல. சோ அது மாதிரிதான் என்னோட பிசினஸ்க்கு நான் கொடுக்க ஆரம்பிச்ச ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைம். சோ இங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் தான். சோ பிசினஸ்ல ஒரிஃப்ளேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் கொடுக்க ரெடினா உங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை விட அது பல மடங்கு வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்ச ஒரே விஷயம். சோ வந்து நான் பஸ் பண்ணும் போது நம்ம யோசிப்போம் இல்லையா, நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராடக்டா, நல்ல ஒரு இடத்துல தான் ஜாயின் பண்றோமா, ரைட்? சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சது ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இல்ல அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல பிசினஸ் ஸ்டேபிளா இருக்கவே முடியாது, ரைட்? சோ ஒருத்தவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா முதல்ல அப்படின்னு முதல்ல ஆர்டர் நான் எனக்கு பிளேஸ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு ஜென்ரலாவே ஒரு ஸ்கின் கேர் பண்றதுங்கிறது பொதுவாவே பிடிக்கும். சோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். சான்ஸே இல்ல. நான் இது வரைக்கும் எதோ ட்ரை பண்ணியிருக்கேன். சோ அப்ப முதல்ல கிடைச்ச எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, எவ்வளவு நாள் எங்கெங்கடா ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குமா, எந்த இடத்துல ஒரு செம்மையான ப்ராடக்ட் கண்டிப்பா இதை வந்து நம்ம இதுல இப்ப ஷைன் ஆயிடுவோம் எனக்கு அப்படின்றது எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ண மாசத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். இங்க நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா ப்ராடக்ட்ஸ் இல்ல, அண்ட் தென் வந்து அவங்க மேலேயே வந்து ட்ரஸ்ட் இல்ல. இதுல பண்ண முடியுமா, செய்ய முடியுமா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீசெல்லிங் பிசினஸ் மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தான் இருக்கு. நம்ம எந்த மாதிரி இந்த பிசினஸ் பாக்குறோமோ, பிசினஸ்னு இல்ல எந்த விஷயத்தினாலும் சரி, லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவா ஒரு இடத்துல பாக்குறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு என்னோட லைஃப்ல கிடைச்ச ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரிஃப்ளேம் தான். ப்ராடக்ட்ஸ் வந்து சான்ஸே இல்லை. சோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பிலீவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நான் இறங்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட் சக்சஸ் பிளான் லேடர் பார்க்கும்போது எப்படா குதிச்சு குதிச்சு நம்ம ஒரு ஸ்டெப்பா ஓடுவோம் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணி சூன் மேனேஜர் ஆனது, சீனியர் மேனேஜர் ஆனது, இப்போ டைரக்டர் ஆனது, அதுக்கப்புறம் சீனியர் டைரக்டர் ஆனது. இது வந்து இதுவே நான் வந்துட்டு என்ன சொல்றது, லேட்னு தான் சொல்லுவேன். எஸ், அப்கோர்ஸ் லேட் தான். இன்னுமே நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா டைட்டில்ஸ் அச்சீவ் பண்ணணும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஏன்னா 1 இயர்லயே ஜாயின் பண்ணி 1.5 இயர்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஆனவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ நம்ம இந்த எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் வந்து பல மடங்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி ஆன் பண்றதுல நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃபேமிலில பினான்சியல் இஷ்யூஸ் எல்லாமே. சோ வந்து பினான்சியலா நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் வர ஆரம்பிச்சது. என்னோட இது சொல்றது என்னோட தலையில நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஐ எம் 30 இயர்ஸ். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்ட்ரகிள் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்துலாம் வெளியில வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் ஆரிஃப்ளேம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசுரடி மாதிரி தான் ஆக்சுவலா நான் அதை பார்த்தேன். இதை புடிச்சிட்டு எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு. என்னோட லைஃப்ல ஆரிஃப்ளேம் இல்லைன்னா கண்டிப்பா நான் என்னோட பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி வெளியில வந்திருப்பேனே தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், சோ என்னோட ஃபேமிலில இருந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணேன். என்னோட லோனா இருக்கட்டும், என்னோட ஜுவல்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணேன். இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு நிம்மதியான லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ட்ரூலி சேயிங் ஆரிஃப்ளேம் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்சஸ்லாம் சான்ஸே இல்லை. எஸ், அப்கோர்ஸ் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா
யாரா இருந்தாலும் சரி வீட்ல உடனே மொபைல்ல பார்க்கும்போது வந்து என்னன்னா இதுல என்ன பண்ணிட போற, இது வந்துட்டு வீட்ல கண்டிப்பா சப்போர்ட் இருக்காது. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஃபேமிலில சப்போர்ட் பண்ணணும், எனக்கு அப்பா அம்மால சப்போர்ட் பண்ணிடணும், எனக்கு வந்து இன்லாஸ்ல சப்போர்ட் பண்ணணும், எனக்கு குழந்தை சப்போர்ட் பண்ணிடணும், அப்பனா என்னால பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா யாராலையுமே பண்ண முடியாது. இது ஆரிஃபிலியம் பிசினஸ் தான் கிடையாது, லைஃப்ல எந்த பிசினஸ்னாலும் சரி. சோ அப்பதான் எங்க வீட்ல அதே வந்துட்டு சப்போர்ட்லாம் அது வந்து கிடையவே கிடையாது. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா மினிமம் சான்ஸே இல்ல. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சவுத் ரீஜனுக்கு செம்மையா மேம் வந்து ஒரு ஒரு விஷயமும் ஆஃப்லைன்ல பண்றது செம்மையா வந்து பண்ணுவாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டலாக் லான்ச் கூட்டிட்டு வந்ததுதான். சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட என்ன குழந்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதுக்காக குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் வந்து வந்தாங்க. ஏதோ சும்மா ஒரு பிசினஸ் ஏதோ என்ன சொல்றது ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு மீட்டிங் போல் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து கேட்டலாக் லான்ச்சே வந்து வந்தாங்க. சத்தியமா சொன்ன கேட்டலாக் லான்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலில எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து டைமண்டோட ரெகக்னைசேஷன் இருந்தது. சோ வந்து ஃபென்டாஸ்டிக்க பார்த்து முடிச்சது அவங்க கேட்ட ஒரே வார்த்தை, "நீ எப்ப இது மாதிரி ஆவ?" அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ ஃபேமிலில எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவும் கிடையாது. ஏதோ சும்மா ஒரு ஃபோன்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, ரீசெல் பண்றதுக்கு போல ஏதோ பிசினஸ் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல இருந்தா கூட, "தேவி மீட்டிங்ல இருக்கு. நானே குக்கிங் பண்ணிடுறேன். நீ வந்துட்டு வேலை செய்." அந்த அளவுக்கு வந்து மாத்துனது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லான்ச்ல பார்த்ததுதான். சோ கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து லான்ச் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் எனிஒன். சோ வந்து உங்க ஃபேமிலியோட வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டாவது கிடைக்கும்னு. அப்படி ஒரு கிரேட் சப்போர்ட் இல்ல. அந்த நம்மளே தான் நம்ம தட்டி குடுத்து மேல வரணும். பட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலில நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கங்கிறத அவங்களுக்கு படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸா வந்துட்டு இருக்கு. ஓகே. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் சான்ஸே இல்ல. சோ நமக்கு இசை வந்து சூப்பரா மும்பை கான்ஃபரன்ஸ் வந்து இப்ப சொன்னாங்க. பாத்தீங்க அப்படின்னா, மும்பை வந்து என்ன சொல்றது, ஜியோ கன்வென்ஷன் சென்டரா இருக்கட்டும், ஆரிகா ஹோட்டலா இருக்கட்டும், செம்ம. சோ வந்து அதெல்லாம் வந்து வேர்ட்ஸே இல்ல. அது இல்லாம இப்ப கொச்சி வேற வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து வரப்போகுது. சோ ஐ அம் சோ எக்ஸைட்டட். டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டு நாங்க வந்து செம்மையா வந்துட்டு எக்ஸைட்மென்ட்டா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து ஒரு லைஃப்ல எப்படி வாழணும்னு நினைக்கிறோம். ரைட். சோ நமக்கு யோசிப்போம்ல, நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்கின் இருக்கா, ஹேர் இருக்கா, பாடி இருக்கா, பிளஸ் வந்து ஃபினான்ஷியலா வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா? லைஃப்ல வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டே நம்ம பண்ணணும் அப்படி இருக்கும். இப்ப கூட போனப்போ வந்து பாத்தீங்கன்னா, பேக் டூ காலேஜ் போன மாரி தான். ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடவே வந்துட்டு ஜாலியா எப்படி இருந்தா எப்படி இருக்கும். ரைட். சோ அந்த மாரி ஒரு சோ எக்ஸைட்டடோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல போகணும், டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆரிஃப்ளேம் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நான் என்ன சொல்றேன், ஃபிராங்க்லி சொன்னா ஆன்லைன்ல எங்கே போய் தேடினாலும் சரி, ஆரிஃப்ளேம் மாதிரி ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனி கிடைக்கவே கிடைக்காது. ரைட். எவ்வளவு பேர் வந்து ஃபேக்கா ஏமாத்துறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. சும்மா வந்துட்டு போன பாத்துட்டா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, போன பாரு, ஒரு வீடியோ பாக்கணுமா 1,00,000 கிடைச்சிரும். உட்காந்து வீடியோ பாத்துட்டா வந்து வேலை செய்யலைன்னா 1,00,000 கிடைச்சிரும். சோ அது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஒரு இதுவே கிடையாது. ரைட். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்களே யோசிச்சு பாருங்களேன். என்னோட பையனோ என் பொண்ணோ ஒரு வீடியோ பாத்துட்டு ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோ அது வந்து உழைப்பா? கண்டிப்பா நம்ம நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோமா? அப்படி கிடையாது. ரைட். சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டைம் குடுத்து நம்ம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஷோ பண்ணும்போது கண்டிப்பா என்ன ஆகும்? சோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ரெகக்னைசேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சோ வந்து நான் ஜாப் போயிருக்கேன். சோ ஒரு வருஷம் கழிச்சு 25,000 சம்பளத்துக்கு நான் போனேன். வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்ச ஒரு ரூ. 1,000 இன்கிரிமெண்ட். ஆனா அதை விட இப்ப நான் வந்து ட்ரிபிளா நான் வந்துட்டு இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஆரிஃப்ளேம்ல. சோ ஏர்னிங்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஏர்ன் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே தெரியாது. பட் வந்து நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன்